So it's been a fantastic 2.5 months actually. It's been a fantastic 2.5 months, and thanks to each and every one of you for your support. And of course, a big thanks to Srimati Prabha Shailesh for all the wonderful efforts. So, இந்த இன்னைக்கு வந்து எல்லாரும் கலந்ததுல ரொம்ப சந்தோஷம். It's been a very interesting and an exciting journey. So, 2 மாசத்துக்கு முன்னால ஆரம்பிக்கும் போதே we didn't know எப்படி போறதுன்னு. And more importantly, right from day one, the kids have been phenomenal. So, a big hats off to all the kids who have been part of this program. So I warmly welcome Srimati Prabha Shailesh for this wonderful and exciting last session of the module 1. Adiyan, over to you. Adiyan, Jai Shri Sudarshana. The recording has started. As Swami very rightly put it across, this has been a very exciting journey with all you kids. You've just been phenomenal all through. ஒரு தடவையும் உங்களோட வந்து கிளாஸ்ல இருக்கணும் அப்படின்னா ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் வரும். ஐ ஹோப் யூ ஆல் ஆல்சோ share that kind of an excitement. Anyways, today is a session mainly for all of you to share your feedback after Adiyan gives the summary. So first we'll get on to the summary. Just 1 minute. Adiyan will just share the screen. Yeah, is the screen visible? வந்தது blank ஆயிடுச்சுனா ஒரே ஒரு நிமிஷம் சரியாயிடும் நினைக்கிறேன். Adiyan, வரல the screen. Hello? அவளுக்கு ஆடியோ லாஸ்ட் ஆயிடுச்சு. Yeah, I think she's reconnecting the screen. Adiyan க்ஷமிக்கணும், டிஸ்கனெக்ட் ஆயிடுது. Adiyan just share screen. கேட்கவும் மாட்டேன்.
வந்துருது இப்போ. அடி ஓகே. அது இப்ப ஸ்லைட் ஷோ போட போனா இட்ஸ் க்ளோசிங் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இப்படியே காமிச்சு விடுறேன். அடி. ஸோ ஜெய் ஸ்ரீ தர்ஷனா குழந்தைகளா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் மாடியூல் 1 உடைய சம்மரி. ஸோ இந்த சம்மரி செஷன்ல நம்ம என்னென்னலாம் கதைகள் பார்த்திருக்கோமோ அதெல்லாம் கேக்குறதா எல்லாருக்கும்? ஓகே ஃபைன். ஸோ இதுல வந்து சம்மரி ஆஃப் ஸ்டோரிஸ் இப்ப பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் 6 கதைகள் பார்த்திருக்கோம். So what were those 6 stories that we saw? The first story that we saw was titled Always Be Humble. And what was this story about? If you people remember, this was a story about the celebration of the Devas after they gained victory in a battle. And they were all boasting about their victory after this battle. So everybody thought, all the devas thought it's because of their valor, their strength that they won the battle. Indra, Agni, Varuna, Vayu எல்லாரும் என்னுடைய சக்தினாலதான் இந்த போரை நான் ஜெயிச்சேன், என்கிட்ட இருக்கிற வஜ்ராயுதத்தினுடைய பெருமையினாலதான் நான் ஜெயிச்சேன் இந்திரன் சொன்னா. நான் ஊதி தள்ளி எதிரிகள் எல்லாம் தோக்கடிச்சுட்டேன்னு வாயு சொன்னா. நான் சுட்டு பொசிக்கிட்டேன் எதிரிகளை அப்படின்னு அக்னி சொன்னா. இப்படி எல்லாரும் தங்களுடைய பெருமையினாலதான் இந்த போரை ஜெயிச்சா அப்படின்னு ரொம்ப பிராக் பண்ணி பீத்திண்டு பேசிட்டு இருந்தா. அந்த சமயத்துல ஒரு யக்ஷன் வந்து சேர்ந்தான் அந்த இடத்துல. யக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான உருவம் அப்படின்னு இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. யக்ஷன்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்த மாடியூல் ஸ்டோரி செஷன்ல கண்டிப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பெரிய உருவம், அதுக்கு யக்ஷன் இப்ப பேர் வச்சுக்கலாம். அது வந்து நின்றுது ஸ்வர்கலோகத்து வாசல்ல. அப்படி நின்ற பொழுது யார் வந்திருக்கா அப்படிங்கிற கியூரியாசிட்டி தேவர்களுக்கு வந்தது. இது யாரு புதுசா வந்து ஸ்வர்கலோகத்து வாசல்ல நிக்கிறாளே அப்படின்னு பார்த்தா, இந்திரன் ராஜா இல்லையா? சோ அவனே வெளியில போய் பார்க்க மாட்டான். அவனுக்கு கௌரவம், அவனுக்கு ஸ்டேட்டஸ், ப்ரைட் எல்லாம் இருந்தது. அதனால he didn't want to go out on his own right in the beginning. சோ என்ன பண்ணினா, அக்னி தேவனை அனுப்பிச்சான். அக்னி தேவன் வெளியில போய் பார்த்தார். பார்த்து நீ யாரு அப்படின்னு யக்ஷனை கேட்டார். நான் தான் ஒரு யக்ஷன் அப்படிங்கறத யக்ஷன் சொல்லிட்டு, சரி நீ யாரு? நான் தான் அக்னி அப்படின்னு சொன்னார் அக்னி பகவான். அக்னினா என்ன அப்படின்னு கேட்ட உடனே, அக்னினா எதவனா பொசுக்க முடியும்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார் அக்னி பகவான். அப்போ என் கையில இருக்கிற இந்த புல்ல பொசுக்கி காட்டும் அப்படின்னு சொன்னானா யக்ஷன். பொசுக்க முடிஞ்சுதா அக்னியால? ஒண்ணும் பண்ண முடியல. துளி கூட வாடல அந்த புல்லு. எவ்வளவுதான் வீரியத்தோட பிளேம்ஸ தூக்கி போட்டாலும் ஒரு வாட்டம் கூட ஏற்படல. It did not even wither a little with all the fire that was pronouncedly put on it by Agni Deva. சரி, இவர் யாரோ பெரிய மனுஷர் போல இருக்கு, ஏதோ மேஜிக் ட்ரிக் எல்லாம் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சுண்டு அக்னி உள்ள போய் இந்திரன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டான். சரி, இந்திரன் வாயுவ அமிச்சார். வாயு அமிச்சா அதேதான் நடந்தது. நீ யாரு நான் யாருன்னு 2 பேரும் கேட்டா, அதுல வாயு வந்து நான் தான் வாயு அப்படின்னு சொன்ன உடனே, வாயுனா என்னன்னு யக்ஷன் கேட்க, வாயுனா எதை வேணா ஊதி தள்ளிட முடியும்னு வாயு சொல்ல, அப்போ இந்த ஒரு பிளேட் ஆஃப் கிராஸ், புல்லினுடைய ஒரு பிட்ட ஒன்னால ஊதி தள்ள முடியுமா அப்படின்னு யக்ஷன் கேட்க, ஊதுன்னு ஊதி பார்த்தாலும் அது அந்த இடத்துல இருந்து நகரல. வாயுவாலையும் ஒன்னும் செய்ய முடியல அந்த புல்ல. உடனே இந்திரன் வெளியில வந்து பார்த்தான். இந்திரனே வெளியில வந்து பார்த்தான். யாருடா இது, என்ன ஏது அப்படின்னு பார்த்து விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது பார்வதி தேவி அந்த இடத்துல வந்து, யாரு இந்த யக்ஷன் அப்படிங்கறத சொல்லிட்டு, நீங்கள்லாம் இந்த மாதிரி பெருமை பீத்தின்னு இருக்கேளே, உங்களால சொந்தமா ஒரு காரியமும் சாதிக்க முடியாது. எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாத வரைக்கும் எதுவும் யாராலையும் பண்ண முடியாது. ஒரு புல்ல கூட நகர்த்த முடியாது. இத உணர்த்ததான் இந்த மாதிரி ஒரு வேஷத்தோட இந்த யக்ஷன் இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி,
ஆல்வேஸ் பி ஹம்பிள், பெருமை பீத்திக்க கூடாது, நம்ம வினயமா இருக்கணும், ஹம்பிளா இருக்கணும் அப்படிங்கறத மாரலா சொல்லி முடிச்சா இந்த முதல் ஸ்டோரியில. அடுத்த ஸ்டோரி என்ன? ரேஜ் டெஸ்ட்ராய்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி பார்த்தோம். So what was this story about? This story was about Garuda. கருடன் அமிர்தஹர அப்படின்னு தீர்மானிச்சுட்டார். ஏன்னா அவருடைய அம்மாவை அடிமைத்தளத்திலிருந்து விடுவிக்கணும். அதுக்கு அமிர்தம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி இருந்தா அவர்கிட்டக்க. அந்த அமிர்தத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல உணவை சாப்பிடணும்னு நினைச்சார். அந்த உணவு என்ன அப்படின்னு தங்க அப்பாவான கஷ்யப பிரஜாபதி கிட்ட போய் கேட்டார். அப்போ கஷ்யப பிரஜாபதி சொன்னார், ஒரு குளத்துல ஒரு யானையும் ஆமையும் பல வருஷங்களா சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த ரெண்டையும் நீ பிடிச்சு சாப்பிட்டுட்டியானா உனக்கு வயர் ரொம்பிடும். டென்ஷன் ஆகாது. நீ ஏற்கனவே யாரும் ஒண்ணும் பண்றது இல்லை. ஒரு கேட்கறது ரெண்டு கால்களால, ரெண்டு குழம்புகளால அந்த யானையும் ஆமையும் பிடிச்சுண்டார் கருட பகவான். பிடிச்சுண்டு அதை சாப்பிடணும் அப்படின்னு போனார். அப்போ இந்த யானையும் ஆமையும் ரெசிஸ்ட் பண்ணித்தோ அப்படின்னு கேட்டா பண்ணவே இல்லை. ஏன் ரெசிஸ்ட் பண்ணல? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த கதை என்னன்னு தெரியணும்னா இந்த யானையும் ஆமையும் யாருன்னு தெரியணும். யானையும் ஆமையும் விபாவசு சுப்ரதீகன் அப்படின்னு பேரு கொண்ட ரெண்டு ரிஷிகள். அந்த ரிஷிகளா அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சமயத்துல அவளுக்குள்ள சண்டை வந்துடுத்து, ஏதோ சொத்து தகராறு வந்துடுத்து. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபமிட்டு கொண்டார்கள். விபாவசு சொன்னார், சுப்ரதீகா நீ ஆமையா போகணும் அப்படின்னு விட்டார். சுப்ரதீகன் சொன்னார், விபாவசு நீ யானையா போகணும் அப்படின்னு சொல்லி விட்டார். அக்கார்டிங்லி ரெண்டு பேரும் சாபத்தின் பிரகாரம் யானையாகவும் ஆமையாகவும் ஆயிட்டார்கள். ஆனா இந்த பிறவியிலையும் அவர்களுக்கு உள்ள இருந்த பகை போகல. காரணம் கோபம், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருந்த கோபம். அந்த கோபமானது, ரேஜ் ஆனது போகாததுனால இந்த ஆமை யானை ஆகிற பிறவியிலையும் அவர்கள் சண்டைய தொடர்ந்து போட்டுண்டே இருந்தார்கள். கருடன் இவர்களை பிடிச்சுட்டு போறச்சேவும் சண்டை போட்டு இருக்கா. அவ்வளோ சுவாரஸ்யமா சண்டை போடுறாளாம். They were so engrossed in the fight which was based on their rage that they did not even realize that somebody was carrying them away. அந்த அளவுக்கு கோபத்துல சண்டை போட்டுட்டு இருந்தவா கருடனால தூக்கப்பட்டு அப்படி பறந்து போயிட்டு இருக்காரு கருடன். அப்பயும் சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்புறம் ஒரு ஆலமரத்தின் களையில போய் உக்காண்டார் கருடன், அங்கேயும் சண்டை போட்டா. பார்த்தா அந்த களைக்கு கீழே வாலக்கில்ய மகரிஷிகள் தொங்கின்னு இருந்தார்களாம். அதை பார்த்த உடனே கருடனுக்கு கருணையா போச்சு. மகரிஷிகளை நம்ம காப்பாத்தணுமே, அவர்களுக்கு எந்த ஹானியும் வந்துவிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி அந்த களைய காலால பிடிச்சுண்டு இந்த ரெண்டு அனிமல்ஸையும் தன்னுடைய அலகால பிடிச்சுண்டு பீக்கால பிடிச்சுண்டு பறந்து போனார். அப்பையும் சண்டை போட்டு இருக்கு இந்த யானையும் ஆமையும். அப்படி போய் தன்னுடைய அப்பாவான கஷ்யப பிரஜாபதி முன்னாடி நின்னார். அப்பையும் சண்டை போடுறது யானையும் ஆமையும். கஷ்யபர் சொன்னார், கண்டசைலம்னு ஒரு வேலி இருக்கு, அந்த இடத்துல போய் இந்த களைய வச்சுட்டு, வாலக்கில்ய மகரிஷிகள் தபஸ் பண்ற களைய அங்க வச்சுட்டு பக்கத்துல இருக்கிற பாறையில போய் உட்கார்ந்து இந்த ரெண்டு பிராணிகளையும் நீ உண்வாய் அப்படின்னு சொன்னார். அக்கார்டிங்லி கருடன் கண்டசைலத்துக்கு போனார். ஆல் திஸ் வைல் கண்டசைலத்துக்கு பறந்து போற சமயம் வரைக்கும் கூட இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கான். கண்டசைலத்துல அந்த களைய வச்சார், பாறையில உட்காண்டார், அப்பையும் சண்டை போடுறது ஆமையும் யானையும். அலகால கொத்தினார், அப்பையும் சண்டை போடுறது யானையும் ஆமையும். விழுங்கினார் தொண்டைக்குள்ள, அப்பையும் சண்டை போடுறது ஆமையும். கடைசி வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் சண்டை போட்டிருக்கு. அவ்வளவு கோபமா ரெண்டுத்துக்கும். இப்பேற்பட்ட கோபத்தை கொண்டா கடைசியில என்ன ஆகும்? இந்த மாதிரிதான் டிஸ்ட்ரக்ஷன், அழிவு உண்டாகும். அதுதான் ரேஜ் டெஸ்ட்ராய்ஸ் அப்படிங்கிற மாரல். ரெண்டாவது கதை. மூணாவது நம்ம பார்த்த கதை என்ன? வாட் இஸ் ரியல் ஸ்ட்ரெங்த் அப்படிங்கிற கதை. இது மகாபாரதத்து கதை. ஒரு சமயம் பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் காட்டுல அலைஞ்சிட்டு இருக்கா. அவர்களுக்கு 12 வருஷம் வனவாசம் அப்படின்னு அந்த தியூத கிரீடையினால ஏற்பட்டிருக்கு. கேம் ஆஃப் டைஸ்ல அவர்களுக்கு
கிடைச்ச எக்ஸைல் பீரியட் ஆஃப் 12 இயர்ஸ், அந்த 12 இயர்ஸ் உடைய முடிவுல அவள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா அடுத்த வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னு. அடுத்த வருஷம் தான் அஜ்ஞாதவாச வருஷம். இன்காக்னிட்டோல இருக்கணும், அடையாளம் தெரியாம இருக்கணும், யாரும் அவளை பாண்டவா திரௌபதி அப்படின்னு கண்டுபிடிக்க கூடாது. அதனால எப்படி நம்மள நாமளே மறைச்சிக்கிறது அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பிராமணன் இவா கிட்டக்க ஹெல்ப் வந்து கேட்டார். என்ன ஹெல்ப் கேட்டார்? என்னுடைய அரணிக்கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரக்கட்டை, அதை வச்சுதான் அக்னி உண்டாக்கணும், அதை வந்து ஒரு மான் தூக்கின்னு போயிடுத்து, எப்படியாவது எனக்கு அதை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். இத கேட்ட உடனே பஞ்சபாண்டவர்கள் தொடர்ந்து போனார்கள். அந்த மானை ரொம்ப தூரம் ஓடி போனதுக்கு அப்புறமும் அந்த மானை அவளால பிடிக்க முடியல. பட் ஓடி வந்ததுனால ரொம்ப தாகம் ஏற்பட்டுருத்து. பக்கத்துல ஒரு தடாகம் இருக்குன்னு தெரியறது இவாளுக்கெல்லாம். ஏன்னா அங்க நீர் பட்சிகளுடைய சத்தம்லாம் கேட்கறது. சரி நகுலா, நீ போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வா, நீயும் சாப்பிட்டுட்டு எங்களுக்காகவும் ஜலம் எடுத்துட்டு வா அப்படின்னு யுதிஷ்டிரர் சொன்னார். நகுலன் அங்க போனா. அங்க போய் அந்த பொய்கையை பார்த்து அந்த தடாகத்தை பார்த்து தண்ணீர் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு குரல் கேட்டுது. அந்த குரல் சொல்லிட்டு, இந்த தடாகம் எனக்கு சொந்தமானது, இங்கேருந்து தண்ணீர் எடுக்கணுமானால் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நகுலன் கண்டுக்காம, நீ யாரு கேட்கறது, நான் யாரு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்பராவ துணியில தண்ணிய எடுக்க முயற்சி பண்ணினான். அவ்வளவுதான். அந்த சமயத்துல அப்படியே மயங்கி விழுந்துட்டான் அவன். அவன் இருக்கானா போயிட்டானான்னு தெரியல. ரொம்ப நாழியாச்சு நகுலன் போய் திருப்பி வரல. அப்படின்ன உடனே சகதேவன் அம்சார் யுதிஷ்டிரன். சகதேவனும் இதே கதிக்கு ஆளானான். அவனும் தண்ணீர் எடுக்க போய் அந்த அசரீரி குரல் கேட்க அந்த குரலை மதிக்காம தண்ணீர் எடுக்க போக அவனும் மயங்கி விழுந்தான். இதே கதை அர்ஜுனனுக்கும் பீமசேனனுக்கும் நடந்தது. கடைசியில யுதிஷ்டிரர் தானே வந்து பார்த்தா 4 தம்பிகளும் இப்படி கிடக்கிறான். அவள்லாம் உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட இவருக்கு தெரியல. எவ்வளவு பயம் இருந்திருக்கணும் அவருடைய மனசுல. ஆனா அவர் பயப்படல. ஜலத்தை எடுத்து தெளிச்சு இவாள்லாம் தெளியறாளா அப்படின்னு பார்க்கலாம்னு நினைச்சு ஜலத்துக்கிட்ட போகும் பொழுது அதே சத்தம், அதே அசரீரி வாக்கு கேட்கறது யுதிஷ்டிரருக்கு. அப்போ யுதிஷ்டிரன் அந்த வாக்க மதிச்சு அந்த வாக்குக்கு உரிய யக்ஷன் ஒருத்தர் வந்தார். அந்த யக்ஷன் கேட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லி அந்த சமயத்துல ஆபத்தாகிற அந்த சமயத்துல தன்னுடைய தர்மத்துல இருக்கிற மத்திய பிரயோகிச்சு அவர் அந்த சிச்சுவேஷனை சமாளிச்சார். யக்ஷ பிரശ്னத்துக்கு சொன்ன பதில்களை வச்சுண்டு சந்தோஷப்பட்ட யக்ஷன் அவருடைய தம்பிகள்ல ஒத்தர உயிர் மீட்டு கொடுக்கறேன்னு சொல்லும் பொழுது நகுலனை கேட்டார் யுதிஷ்டிரன். ஏன்னா நியாயம் அப்படிங்கிற பலம் அவர்கிட்ட இருந்தது. குந்தி தேவியினுடைய புத்திரனான நான் உயிரோட இருக்கேன், அதே போல மாத்ரி மாதாவினுடைய ஒரு புத்திரன் உயிரோட இருக்கணும்னு அவரை கேட்டார். இந்த நியாயம் தர்மத்துல இருக்கக்கூடிய மதி, ஆபத்காலத்துல யோசிக்கக்கூடிய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், இதெல்லாம் தான் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உண்மையான சக்தி, ரியல் ஸ்ட்ரென்த். சோ இதுதான் நம்ம தேர்ட் ஸ்டோரியான வாட் இஸ் ரியல் ஸ்ட்ரென்த்ல பார்த்தோம். அடுத்தது அவாய்ட் இன்சல்ட் அண்ட் செல்ஃப் பிரேஸ் அப்படின்னு ஒரு கதை பார்த்தோம். இதுவும் மகாபாரதத்திலேருந்து நம்ம பார்த்த கதை தான். என்ன நடந்தது? ஒரு சமயம் இந்த போர் நடக்கக்கூடிய காலத்துல மகாபாரதா வார் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு நாள் ரொம்ப மோசமா தோத்து போயிடுத்து பாண்டவ சேனை. அப்போ யுதிஷ்டிரன் ரொம்ப கவலையில இருக்கார். அர்ஜுனனை நம்பிதான் இவர் போருக்கு வந்திருக்கார். அர்ஜுனனையும் பீமனையும் அவளுடைய ஸ்ட்ரென்த்தையும் நம்பி வந்திருக்கார். ஆனா அர்ஜுனன் ஒழுங்கா சண்டை போடுறது இல்ல பீஷ்மரை பார்த்தா. ஏன்னா பீஷ்மர் தாத்தா அப்படிங்கிற பாசம் வந்து விடுறது அவருக்கு பார்த்த உடனே. சோ அந்த காரணத்தினால இவாள்லாம் இன்னைக்கு ரொம்ப மோசமா தோத்து போயிட்டா அன்றைய தினம் அப்படின்னு நினைச்சு அர்ஜுனனை கண்ணா பின்னான்னு வெசுட்டார் யுதிஷ்டிரன். அப்படி யுதிஷ்டிரன் வெசத்தினால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய பிரெடிகாமெண்ட் வந்துடுச்சு. பெரிய சிக்கல், தர்ம சங்கடம்.
என்ன தர்ம சங்கடம் அப்படின்னு கேட்டா, அர்ஜுனன் ஒரு பிரதிஜை பண்ணி வச்சிருக்கான். என்ன பிரதிஜை பண்ணி வச்சிருக்கான்? யாராவது அவனுடைய சக்திய, அவனுடைய தீரத்தை, அவனுடைய வீரியத்தை குறைச்சி பேசிட்டாளானா அவளை நான் கொல்வேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி வச்சுருக்கான். இப்ப யுதிஷ்டிரர் அதை தானே பண்ணினார். அதனால டெக்னிக்கலி அர்ஜுனனுடைய விரதத்தின் பிரகாரம், சபதத்தின் பிரகாரம் யுதிஷ்டிரனை இப்ப கொன்னாகணும். எப்படி அண்ணாவை கொல்றது அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருந்த அர்ஜுனன் ஆஸ் யூஷுவல் கிருஷ்ணனை பார்த்தான். கிருஷ்ணர் சொன்னார், கவலைப்படாத அர்ஜுனா, இந்த லெட்டரை படி அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்தார். அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்தது? யுதிஷ்டிரா, ஒன்னாலதான் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு இத்தனை பேரை போருக்கு கொண்டு வந்து சேர்த்தது நீதான். உன்னுடைய கேம் ஆஃப் டைஸ்ல இருக்கக்கூடிய ஆசைதான் எல்லாத்துக்கும் ஆஸ்பதம். சாதாரணமா விளையாடினியா நீ டைஸ்? எதெல்லாம் வச்ச? உன்னுடைய ராஜ்யத்தை வச்ச, சொத்துக்களை வச்ச, எங்களையே வச்ச, திரௌபதியையே வச்ச. அந்த அளவுக்கு மோசமா உன்னுடைய ஆசையானது இருந்திருக்கு இந்த தியூதத்துல. நீதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நேரடியா இன்சல்ட் பண்ணி வெஸ்ஸி எழுதின லெட்டர் அது. அர்ஜுனன் படிச்சான். யுதிஷ்டிரர் இதை கேட்டுட்டு தலைய தொங்க போட்டுட்டார். ஒரு வார்த்தை சொல்ல முடியல அவரால. அவ்வளவுதான், இவரை கொன்னாச்சு பொனி அப்படின்னு விட்டார் கிருஷ்ணர். நேரடியா மூஞ்சிய பார்த்து ஒருத்தரை இன்சல்ட் பண்ணினா அவளை கொல்வதற்கு அது சமம் ஆச்சு. இப்ப யுதிஷ்டிரன் கொல்லப்பட்டுட்டார் மெட்டபாரிக்கலி அப்படின்னு தெரியாது. திருப்பி அர்ஜுனன் தலையில கைய வச்சுட்டான். என்ன ஆச்சு? கிருஷ்ணா, இன்னொரு சிக்கல் அப்படின்னா. என்னப்பா சிக்கல்? நான் இன்னொரு சபதம் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னது? எங்க அண்ணாவை யாராவது கொல்லணும்னு முயற்சி பண்ணாலேயே அவளை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணியிருக்கேன். இப்போ நானே கொன்னுட்டேனே எங்க அண்ணாவை மெட்டபாரிக்கலி. அப்போ நானே என்ன மாய்த்து கொள்ள வேண்டும், நானே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு விட்டான். போரு வேற வேலையே வேண்டாம், துரியோதனன் தானே ஜெயிச்சுடுவான் இந்த மாதிரிலாம் சபதம் பண்ணான். கிருஷ்ணர் பார்த்தார், கவலைப்படாத அர்ஜுனா, இந்த இன்னொரு லெட்டர் கொடுக்குறேன், அதை படி அப்படின்னு. அர்ஜுனன் அதை படிச்சான். அந்த லெட்டர்ல என்ன இருந்தது? நான் தான் அர்ஜுனன், நான் தான் துரோணருடைய சிறந்த சிஷ்யன், நான் தான் பாஞ்சால நாட்டு துருபதனை ஒரேடியா ஜெயிச்சுண்டு வந்தவன், நான் தான் விராட்ட தேசத்துல சிங்கிள் ஹேண்டடா இருந்து கௌரவசேனை எல்லாத்தையும் ஜெயிச்சவன், நான் தான் பாசுபதாஸ்திரத்தை வென்றவன். அப்படி இப்படின்னு அவனுடைய லாரல்ஸ் எல்லாம், அவனுடைய பெருமைகள் அத்தனையும் எழுதியிருந்தது அந்த லெட்டர்ல. அதை ஃபுல்லா படிச்சுட்டான் அர்ஜுனன். ஆச்சு, உன்னை நீ கொன்னுட்ட அப்படின்னு விட்டார் கிருஷ்ணர். அப்படியா அப்படின்னா, ஆமாப்பா, நீயே உன்னுடைய பெருமைய தானே பிராக் பண்ணி வாயால சொல்லிக்கிறது உன்னையே கொல்வதற்கு சமம். அதனால இந்த கதையிலேருந்து என்ன தெரியறது? இன்னூத்தர அனாவசியமா தூஷிக்க கூடாது, நம்மள பத்தி நாமளே பெருமையா அனாவசியமா பேசிக்க கூடாது. So we must avoid insult and self praise. So this was story number 4. ஸ்டோரி நம்பர் 5 என்னது? ஃபோக்கஸ் ஆன் பர்பஸ்னு ஒரு கதை பார்த்தோம். இந்த கதை என்னன்னு கேட்டா, வாமனாவதாரத்தினுடைய கதை. எம்பெருமான் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்கார் அப்படின்னு நம்மளுடைய இன்ஃபோ பேஸ்ட் செஷன்ல நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த இன்ஃபோ பேஸ்ட் செஷன்ல பார்த்த தசாவதாரத்துல எம்பெருமானுடைய 5வது அவதாரம்ங்கிறது வாமனாவதாரம். அந்த வாமனாவதாரம் மத்த அவதாரங்கள் மாதிரி கிடையாது. எந்த விதத்துல டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டா, எல்லா அவதாரங்கள்லயும் பெருமாள் ஏதோ ஒரு காலத்துல சம்ஹாரம் அப்படின்னு ஒண்ணுத்த பண்ணியிருக்கார். மத்ஸ்யாவதாரத்துல ஹயக்ரீவ அசுரனை சம்மரிச்சார். கூர்மாவதாரத்துல வாசுகியினுடைய விஷத்தை கொண்டு அசுரர்களை சம்மரித்தார். வராகாவதாரத்துல ஹிரண்யாட்சனை சம்மரித்தார். நிருசிம்மாவதாரத்துல ஹிரண்ய கசிபுவை சம்மரித்தார். பரசுராமாவதாரத்துல 21 தடவை சத்திரியர்களை வைப் அவுட் பண்ணினார் உலகத்திலிருந்து. ராமாவதாரத்துல ராவணனை சம்மரித்தார். பலராமாவதாரத்துல பிரலம்பாசுரனை சம்மரித்தார். கிருஷ்ணாவதாரத்துல கம்சனை சம்மரித்தார். கல்கி அவதாரத்திலையும் சம்ஹாரம் உண்டு. ஆனால் வாமனாவதாரத்துல மட்டும் சம்ஹாரம் கிடையாது. ஏன் இப்படி அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு அவதாரங்கள் பண்றதுல பர்பஸ் ஒண்ணு இருக்கு, பிரைமரி பர்பஸ். அந்த பிரைமரி பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டா, தர்ம சம்ஸ்தாபனம் அப்படிங்கிறது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்லியிருக்கார் கிருஷ்ண பகவானே. தர்மத்தை நிலைநாட்டுவது அப்படிங்கிறதுதான்
அவதாரங்களுடைய நோக்கு இலக்கு. அந்த தர்மத்தை நிலைநாட்ட 2 விஷயங்கள் பண்ணணும். அது என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல சாதுக்களை காப்பாத்தணும். பரித்ராணாய சாதுனா, அப்படி சாதுக்களை பரித்ராணம் பண்ணினாலேயே தர்மம் காப்பாற்றப்பட்டுடும். பட் சம்டைம்ஸ் சாது பரித்ராணம் பண்ணும் பொழுது துஷ்டர்கள் யாராவது இருந்தா அவர்களை விநாசம் பண்ணணும். விநாசாயச்ச துஷ்கிருதா. சோ இந்த பிரைமரி அஜெண்டா ஆஃப் அவதாரம் பண்றது அப்படிங்கறதுக்கு மெயின் சாது பரித்ராணம் தான். அந்த சாது பரித்ராணத்தை துஷ்டர்களை சம்ஹரிக்காமையே பண்ண முடிஞ்சா டெஃபினெட்லி அப்படிதான் பண்ணுவார். இங்க வாமனாவதாரத்துல அந்த மாதிரி பண்ண முடிஞ்சது எம்பெருமானால. அதனால அவர் பர்பஸ்ல மட்டும் போக்கஸ வச்சுண்டு யாரையும் சம்ஹரிக்காமல் தர்மத்தை மட்டும் நிலைநாட்டினார், சாது பரித்ராணத்தை செஞ்சு. நல்லவனான மகாபலிக்கு காவலா இன்னும் இருக்கார் பாதாள லோகத்துல அப்படிங்கிற வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆறுது சாது பரித்ராணம் அப்படிங்கிறது. இது 5வது கதை. 6வது கதை நேத்தி நம்ம பார்த்த கதை, ஸ்டாண்ட் பை யுவர் ரிசல்யூஷன் அப்படிங்கிறது. ரிசல்யூஷன் அப்படின்னா விரதம் அப்படின்னு அர்த்தம். ராமபிரான் ஒரு விரதம் கொண்டிருந்தார். அது என்ன விரதம்? யாரு சரணாகதி பண்ணினாலும் அவர்களை நான் காப்பாத்துவேன், அவர்களுக்கு அபயம் அளிப்பேன் அப்படிங்கிறது. இது அவர் எங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார் அப்படின்னு கேட்டா, விபீஷண சரணாகதியில டெமான்ஸ்ட்ரேட் பண்றார். விபீஷணன் எதிரியினுடைய கேம்பிலேருந்து வந்தான், ராவணனுடைய தம்பியா இருந்தான், போருக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்தான். எந்த டயத்துல வந்தாலும், யாருகிட்டேந்து வந்தாலும், எப்படி வந்தாலுமே, அவன் ராட்சசனாக இருந்தாலுமே என்னை சரணமடைவேன்னு அவன் சொல்லிட்டானால் அவனை நான் காப்பாத்தியே தீருவேன், இது என்னுடைய விரதம் என்று சொல்லி விபீஷணனுக்கு அபயம் அளித்தார். டிஸ்பைட் த ஃபேக்ட் தட் அவரோட கூட இருந்த வானரர்களுக்கெல்லாம் வேற அபிப்பிராயம் இருந்தது. அப்படி இருந்த சமயத்திலேயும் அவர்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தை சொல்லிட்டும் தன்னுடைய விரதத்தை, தன்னுடைய ரிசல்யூஷனை கடைபிடித்தார் ராமபிரான். He stood by his resolution. So this was the summary of the stories that we did in these 2.5 months. இதுக்கப்புறம் நம்மளாம் இன்ஃபோ பேஸ்ட் லேர்னிங் கொஞ்சம் பண்ணினோம் நிறையா. அந்த இன்ஃபோ பேஸ்ட் லேர்னிங்ல என்னென்ன பண்ணினோம் அப்படின்னு கேட்டேன்னா, மந்த்ஸ் ஆஃப் 12 நேம்ஸ் ஆஃப் 12 மந்த்ஸ் பண்ணினோம். அதுதான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் குவிக்கா அடியன் ரிவைஸ் பண்ணிட்டு போறேன், பிகாஸ் இட் இஸ் a summary module. அடுத்தது நேம்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் மந்த்ஸ், சைத்திர, வைசாக்க, ஜேஷ்ட, ஆஷாட, ஸ்ராவண, பாத்ரபத, ஆஸ்வின, கார்த்திக, மார்கசீர்ஷ, பௌஷ, மாக, பால்குண அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்தது நேம்ஸ் ஆஃப் திதிஸ் நம்ம பண்ணினோம். பிரதமா, த்விதீயா, திருத்தீயா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாஸ்யா ஆர் பூர்ணிமா. அடுத்தது தசாவதாரத்தினுடைய நாமங்கள், மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி. அப்புறம் பஞ்சாயுதங்களுடைய பேரு அது என்ன அப்படிங்கறத நாம் பார்த்தோம். என்னது பஞ்சாயுதங்கள்? எம்பெருமானுடைய சங்கம், சக்கரம், கதை, வாள், சார்ங்கம் என்பது. அதற்கு மேலே ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் யாரு அப்படிங்கறத பார்த்தோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவியார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார். அதுக்கடுத்தது டைப்ஸ் ஆஃப் அவதாரம்ஸ் அப்படின்னு சில பகுதிகள் நம்ம பார்த்தோம். அதுல பூர்ணாவதாரம் உண்டு, அனுப்பிரவேசாவதாரம் உண்டு, மோகனார்த்த அவதாரங்கள் உண்டு அப்படிங்கறத பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் விபவாவதாரம் அப்படிங்கறதுலதான் தசாவதாரத்தை பார்த்தோம். அதுக்கடுத்தது தசாவதார ஜெயந்தியை பார்த்தோம். மத்ஸ்யாவதார ஜெயந்தி அப்படிங்கிறது சைத்திர கிருஷ்ண பஞ்சமி, கூர்ம ஜெயந்தி ஜேஷ்ட கிருஷ்ண துவாதசி, வராக ஜெயந்தி சைத்திர கிருஷ்ண திரையோதசி, நிருசிம்ம ஜெயந்தி வைசாக்க சுக்ல சதுர்தசி, வாமன ஜெயந்தி பாத்ரபத சுக்ல துவாதசி, பரசுராம ஜெயந்தி மார்கசீர்ஷ கிருஷ்ண திருத்தீயை, ராம நவமி அதாவது ராமனுடைய ஜெயந்தி சைத்திர சுக்ல நவமி, பலராம ஜெயந்தி பால்குண சுக்ல திருத்தீயை,
கிருஷ்ண ஜெயந்தி ஸ்ராவண கிருஷ்ண அஷ்டமி, கல்கியினுடைய ஜெயந்தி பாத்ரபத சுக்ல திருத்தீயை அப்படிங்கிறது. அதுக்கு மேல 27 நட்சத்திரங்கள் பார்த்தோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதுரை, புனர்வசு, பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி என்பது. தாயார்னுடைய 12 திருநாமங்களை பார்த்தோம். ஸ்ரீ அமிர்தோத்பவா கமலா சந்திரசோதரி, வராரோஹா ஹரிவல்லபா விஷ்ணுபத்னி வைஷ்ணவி, ஷார்ங்கிணி தேவதேவி, மகாலட்சுமி சுரசுந்தரி என்பது. அடுத்தது ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்களை பார்த்தோம். ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திரங்கள்: பொய்யாழ்வார் ஐப்பசி திருவோணம், பூதத்தாழ்வார் ஐப்பசி சதயம், பேயாழ்வார் பூதத்தாழ்வார் ஐப்பசி அவிட்டம், பேயாழ்வார் ஐப்பசி சதயம், திருமழிசை ஆழ்வார் தைமகம், நம்மாழ்வார் வைகாசி விசாகம், மதுரகவி ஆழ்வார் சித்திரையில் சித்திரை, குலசேகர ஆழ்வார் மாசி புனர்வசு, பெரியாழ்வார் ஆனி சுவாதி, ஆண்டாள் ஆடி பூரம், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் மார்கழி கேட்டை, திருப்பாணாழ்வார் கார்த்திகை ரோஹிணி, திருமங்கை ஆழ்வார் கார்த்திகையில் கார்த்திகை. அதற்கு மேலே திவ்ய தேசங்கள் எவை அப்படிங்கிறத பார்த்தோம். ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் திவ்ய தேசம்ஸ் பார்த்தோம். சோழ நாடு 40, பாண்டிய நாடு 18, மலை நாடு 13, நடுநாடு 2, தொண்டை நாடு 22, வடநாடு 11, திருப்பார்கடல் 1, பரமபதம் 1. அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திவ்ய பிரபந்தம் அப்படிங்கறதுல முதலாயிரம் 947 பாசுரங்கள், 2000 1134 பாசுரங்கள், திருவாய்மொழி 1102, அதாவது 3வது 1000, கடைசி 1000மான இயற்பால 817 பாசுரங்கள். இப்படியாக a quick summary of all the info based learning that you did. I am sure all of you must be having all this very well in your minds because you have done such beautiful assignments related to it and presented it so well. அடுத்தது வேல்யூஸ் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தோம். நம்ம வேல்யூஸ்ல நம்ம பார்த்த முதல் வேல்யூ வாஸ் டு ஃபாலோ அ ருட்டீன். கார்த்தால எழுந்தத்திலேருந்து எம்பெருமானுக்கு எப்படி நம்ம உரியவராக இருந்து ஒரு நாளை கழிக்கணும் அப்படிங்கறத பத்தி அடியேன் கொஞ்சம் சொன்னேன். நிறைய சொன்னார் ஸ்ரீ வாசுதேவாச்சார் சுவாமி உங்களுடைய கெஸ்ட் லெக்சர்ல. அனுஷ்டானம் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கறதுல how to follow a routine அப்படிங்கறத பத்தி very beautifully Swami explained. Adiyan will be giving you people an activity related to that at the end of this session. So that was the first value that we learned, and also the recent value that we learned, I would say. Then we learned a value called respect your parents, where we saw the story of Pundarika and how, because he attended to his parents, Lord Vittala himself came to his doorstep and waited upon him. அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணினா, ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்ணினா, எம்பெருமான் தானே வந்து சேவை கொடுப்பார், அவர் சொன்னதை கேட்டு இருப்பார் அப்படிங்கிற கதையை பார்த்தோம். அதே மாதிரி அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற பலத்தை வினதா தேவி கருடனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்கிற கதையில பார்த்தோம். அடுத்த வேல்யூ நாம் பார்த்தது டாக்ட் ஆஃப் டாக்கிங் அப்படிங்கிறது. எப்படி சத்தியத்தை பேசணும், பிரியமா பேசணும், அப்பிரியமா இருக்கக்கூடிய சத்தியத்தை எப்படி பேசணுமா கூடாதாங்கிறத முடிவு பண்ணணும், பொய்யை எப்படி பேசவே கூடாது, வெறும பிரியமா இருக்குங்கிறதுக்காக எப்படி பொய்யை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சத்தியத்தை பேசுறதுக்கு எக்ஸாம்பிள் ராமர். சத்தியமா இருந்தாலும் அப்பிரியமா இருந்தா பேசக்கூடாதுன்னு காண்பிச்சவர் விதுரர். பிரியமா இருக்கு அப்படிங்கறதுக்காக பொய்யை பேசக்கூடாது அப்படின்னு காண்பிச்சது மாரீச்சன். இப்படியாக டாக்ட் ஆஃப் டாக்கிங்கிறத ஒரு வேல்யூவா பார்த்தோம். அப்புறம் நாம் பார்த்த வேல்யூ அஞ்சலி வைபவம் அப்படிங்கிறது. அஞ்சலி அப்படிங்கிறது கைய கூப்புறது. இந்த கைய கூப்புற ஒரு செயல் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாத்தையும் திருடிண்டு போயிடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆளவந்தார் ஸ்லோகத்தின் மூலமாகவும் பட்டர் ஸ்லோகத்தின் மூலமாகவும் நாம் பார்த்தோம். இதோட we finished our value session. We also had learned some names to chant. அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும். கார்த்தால எழுந்த உடனே 7 தடவை ஹரி அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லணும். தூங்கறதுக்கு முன்னாடி மாதவா அப்படிங்கிற திருநாமத்தை மினிமம் 3 தடவை சொல்லணும்.
சாப்பிடுறதுக்கு முன்னாடி கோவிந்தா அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லணும். புண்டரீகாட்சாய நமஹா அப்படிங்கிற திருநாமம் ஒரு யூனிவர்சல் பியூரிஃபையர். எல்லா விதமான அழுக்குகளையும் போக்கி மனச்சஞ்சலங்களையும் போக்கி நம்மளை தூய்மையாக்கும் புண்டரீகாட்ச திருநாமம். அக்ஷராய நமஹா அப்படின்னு படிப்புல நன்னா முன்னேறதுக்கு நம்ம சொல்லலாம். பூத பாவனாய நமஹா அப்படின்னு நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்கு சொல்லலாம். பூதாதயே நமஹா அப்படின்னு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்றதுக்கு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட எந்த விதமான சண்டையும் வராமல் இருக்கிறதுக்கு, வந்துட்டா அது சால்வ் ஆறதுக்கு இதை சொல்லலாம். வித்யாயை நமஹா அப்படிங்கறதையும் நாம் நல்ல ஞானத்தை பெறுவதற்கு சொல்லலாம். இதெல்லாம் இந்த மாடியூல்ல நீங்க கத்துட்ட சாண்டிங்ஸ். ஸோ வித் திஸ் இந்த மாடியூலோடைய ஆக்டிவிட்டிக்கு அடியேன் போறேன். நேத்திக்கு நம்ம ஒரு கதை பார்த்தோம். தட் வாஸ் ஸ்டாண்ட் பை யுவர் ரெசல்யூஷன். The first activity is based on that story. What would you have done if you were in Rama's position in the story stand by your resolution? Okay. So you have to share your experiences thinking that you were in the position of Rama when Vibhishana came and sought asylum. So if you were in Rama's position, what would you have done? Would you have asked the monkeys for counsel, or would you have taken their opinion seriously, or would you want to avoid giving asylum to Vibhishana? சும்மா இமேஜினரியா நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க தான் ராமபிரான் அப்படின்னு. அப்புறம் எழுதுங்க உங்களுக்கு என்ன தோன்றதோ அது. And the second activity is please enlist the anushtanams that kids should follow as instructed by Sri Uve Navalpakam Vasudevacharya Swami. In case you people don't remember it exactly now, you can go and visit the YouTube channel for the recording of that session. சுவாமியோடைய செஷன் ஃபுல்லா ரெக்கார்டடா இருக்கு. அதை திருப்பி கேட்டுட்டு அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் அழகா என்லிஸ்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த மாடியூல்ல இதுவரைக்கும் நடந்த எல்லா ஆக்டிவிட்டிஸையும் பிளஸ் இந்த 2 ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் கரெக்டா சப்மிட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் சர்டிபிகேட் கிடைக்கும். ஸோ அடியேன் இஸ் ரிக்வெஸ்டிங் ஆல் ஆஃப் யூ டு ப்ளீஸ் சப்மிட் ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் பை நெக்ஸ்ட் மந்த் so that you can obtain that certificate that Adiyan is talking about. சரியா? So now Adiyan would humbly thank Sri Parthasarathy Swami and the team here who are coordinating these sessions very beautifully, taking a lot of efforts. அவளுடைய செல்ஃப்லெஸ்ஸான இந்த பாவத்தினால இவ்வளோ தூரம் குழந்தைகளுக்கு விஷயங்கள் வந்து சேர முடியறது. ஸோ தேங்கிங் all of them on behalf of all the kids and on behalf of Adiyan too. And the next thanks Adiyan would like to put to the kids for coming so regularly, attending so sincerely, and also giving wonderful answers and questions during the session. With this, Adiyan would humbly request all the kids to share their feedback about what they felt about this stories and values module. உங்களுக்குலாம் என்ன தோணித்து அப்படிங்கறத சுருக்கமா சொல்லுங்க. Adiyan would prefer all the children to come and tell, and preferably on video. உங்களால வீடியோ எனேபிள் பண்ண முடிஞ்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். You could share your experience about how you felt in the whole session, or something that you liked best in the session, or something that you want to know about the session. Anything could be the feedback, but please do come and give a feedback with your video on it, because we would all love to see you people giving your feedback live. So உங்க ஃபேஸை பார்த்து ஃபீட்பேக் எடுத்துக்கிறதுக்கு ஆசையா இருக்கு. ஸோ வாங்கோ, இங்க இருக்கிற குழந்தைகளா நீங்களாம் சின்ன சுவாமிகள், சின்ன ஆத்ம பந்துக்கள். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் வீடியோ. Adiyan will call out roll number wise. So please do come. First, SM101 Navneet. Would you come and give your feedback, Kanna? Okay. Yeah. Yes, Navneet, can you come on video, ma? I'm on video. So I should give a feedback on that Rama
And maybe nothing was. You give a feedback about the whole session, not just that story. You can It talk was about the thing that you liked most. If you like the Rama story, yeah, you can talk about that too. the whole thing was great, Okay. but sometimes I feel a bit sleepy and try to focus because it's around 9 here, going to be 9. You're just 9. No, it's going to be 9 o'clock. 9 o'clock. Okay. Fine. Yeah. And So that's a very welcome feedback. So we'll see what can be done about that. Thank you. okay, Okay. Anything else, Navneet? uh, nothing else. Nothing. Okay. Adiyan. Jai Shri Sudarshan. அடுத்தது Jai Shri SM 102 Adiyan. SM 102 Sudarshan N Mahesh. Sudarshan Devri இருக்கிறா? Okay, I think. Yeah. Here, again. Uh, The presentation was all good. I liked today's class. It was I mean it was really good. if you could enable be great, huh? Could you repeat that? Hello? Hello, yeah. Could you repeat that? Yeah, could you enable your video? I said. Oh, okay. We would all love to see you people. So please enable your videos when you're talking. And all of you are going to talk today. So please see to it that when your name is called out, you enable video and audio and come on chat. Okay. Yeah. So yeah, the presentation was all good. I liked the lesson because it was. I mean, the story was really nice and it made like a lot of sense. And, it was really clever. Yeah, it was good. Okay. Teacher, But we missed a little bit of classes earlier, so I have to catch up. Yeah. So anybody who's missed anything there on YouTube, you could go and catch up at any point of time and take the opportunity to complete all your homework so that you can get hold of the certificate. Okay, you all have been doing a great job. All of you have been simply great. Thank you, Sudarshan. Dhanyasvima. This session is no longer being recorded. The recording has started. Okay. Next, SM 103 Siddharth Balaji. Siddharth Devri Ritkira. Can we get your feedback? No? Feedback with the video would be great. Siddharth Balaji. Okay, I think he's not there. SM 104 Abhirath. Abhirath Devanathan. Adiyan, Adiyan. Cholugo. after joining this class only, I learned Dasavadara Jayanti and the Tithis and the Alvars and after and I learned more stories, how to serve our parents. Very nice, Abhirath. You've learned lots. Thank you. So nice you could come on video. Very nice to see you. அழகா திருமலாட்டன் ரொம்ப அழகா வந்திருக்கியே சந்தோஷம். Thank you. Thank you. Thank you. தன்யவாஸ்மி. அடுத்தது SM 106 sorry SM 105 SM 105 Anant. Anant Swami இருக்கிறா? இல்லைன்னு நினைக்கிறேன். SM 106 Deepthi. Deepthi இருக்கலாமா? SM 106 Deepthi.
என் தீப்தியும் இல்ல போல இருக்கடி. Adian. So I think SM107 Sri Sharan was also not there. SM108 Shashin, are you there? SM107 sorry 108 Shashin. சஷினும் இல்ல அடி. இல்லையா? ஸ்ரேயஸு இல்லன்னு நினைக்கிறேன். I think they're brothers. SM112 தான். SM JJC Sarshna 112 Adian. தான் இருக்காளா? JJC Sarshna யார் அது? Shashin. Shashin. Okay, yes, Shashin. Please tell your feedback. If you could come on video, it would be appreciated. நான் முடியாது because நான் phone பண்ணுறேன். Okay, no problem. Feedback chalo. No problem. Yeah, please give your feedback, Shashin. Shashin, are you there? Yeah, Shashin. Okay, I think he's got disconnected. So SM110 Dhanya is also not there, huh? 110, 111 Dhanya, Srinidhi, 112 Aprameyan. ஜெயஸ்ரீ சுதர்ஷனா. Jayashree Sudarshana, Aprameyan. என்னோட பேர் அப்புறமேன். எனக்கு பிடிச்சிட்டு இந்த கிளாஸ்ல ஏதோ புதுசா கத்துக்கலாம். அதோட ஸ்டோரிஸ் கொடுத்த அப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்டிவிட்டிஸ் ஏன்னா ஒரு கொஸ்டின் அந்த ஸ்டோரி ரிலேட்டட் ஆகும். இன்னொரு கொஸ்டின் ஏதோ சாண்டிங் நேம்ஸ் இல்ல என்லிஸ்ட் ஆல் த அபினவ தசாவதாரம்ஸ் or even 27 nakshatrams. அப்படி அதுதான் பிடிச்சது எனக்கு. Very good. Thank you. ரொம்ப சந்தோஷம். அப்போ கட்டித்த எனக்கு தெரியல அபினவ தசாவதாரம் எப்படி இருக்கு. சோ எனக்கு பிடிச்ச இந்த கிளாஸ்ல ஏன்னா நம்ம மெமரைஸ் பண்ணலாம், அப்புறம் அது ஈஸியா சொல்லலாம். அப்போ இன்னொரு பிடிச்சா நீ ஸ்டோரிஸ் ஒரு ஒரு வீடியோல ஷோ பண்றா and also நீங்க ஒரு ஸ்டோரியில ஷோ பண்றா லைக் ஸ்லைட் ஷோ ஆர் வீடியோல ஷோ பண்றா. அதுதான் எனக்கு பிடிச்சது. Very nice. Thank you. Nice to know your feedback. ஒரு question கேட்கலாமா Shashin? இங்கிலீஷ்ல ஸ்டோரி பிடிச்சிருக்கா, தமிழ்ல ஸ்டோரி பிடிச்சிருக்கா? இங்கிலீஷ்ல பெட்டரா புரியறதா, தமிழ்ல பெட்டரா புரியறதா? I think that's a better question to ask. எனக்கு பிடிச்சிட்டு எனக்கு இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் பிடிச்சிது. தமிழ் ஸ்டோரிஸ் எனக்கு புரியும். நீ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் சொன்னா அப்படியே மெமரைஸ் பண்ணுவா. சோ நீ தமிழ் ஸ்டோரி சொன்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுவேன். ஆனா புரியலன்னா அப்போ அந்த இங்கிலீஷ் ஸ்டோரியில ரிமெம்பர் பண்ணுவேன். Okay. Very nice. Okay. Thank you, ma. Thank you so much. So this was Aprameyan, right? Yeah. Yes, Arian. Okay. Thank you, Aprameyan. Dhanyasmi. Thank you for your feedback. Next, SM113 Shravan. Are you there? JJC Sarshna Adian. Jayashree Sudarshana Shravan, am I there? இது Shravan இல்ல. நான் Shashin நான் disconnect பண்ணேன். Okay. Yes, Shashin. இந்த கிளாஸ் நல்லா இருந்தது. நீங்க கிளியரா ஸ்பீக் பண்ணாங்க and இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து. நான் lot things learn பண்ணேன். Chanting names, Dasavatharams and Dayas. Okay, very nice. So all this you have been learning by heart, I suppose. Correct, Amma? Amma. Very nice. Keep it up. So good learning. Very nice. Thank you, Shashin. Is Shreyas there? Shreyas is your brother, I think. JJC Sudarshana. Shreyas based there. Yes, Shreyas. எனக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப பிடிச்சது. It was very amazing and I had a great time. நான் வந்து நிறைய things learn பண்ணேன் in this class which I had not known before. The stories லாம் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. And yeah.
Okay, thank you so much. So, are you practicing chanting names and all? Yes. ஆமா நான் மெமரைஸ் தான் பண்ணிருக்கேன். Very nice, very nice. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. Thank you, Then SM 111. Adi, Srinidhi வாங்குமா? Srinidhi, come on board. Srinidhi, can you give your feedback, please? இந்த செஷன்ல வந்து நான் நிறைய இந்த திதிகள் தசாவதாரம்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கத்துண்டேன். இதுல இன்ஃபர்மேஷன் சொல்ல இப்போ காத்தால எழுந்தோடனே வந்து ஹரி சொல்லணும், அதுக்கப்புறம் ராத்திரி படுத்துக்க போகும்போது இது மாதவா சொல்லணும் அப்படின்லாம் கத்துண்டேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்துச்சு. இது கேட்கும் போது நான் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டும் வந்தது. அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. Okay, very nice. ரொம்ப சந்தோஷமா. Thank you, Srinidhi. Good that your interest is ignited. அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you. Thank you, ma. Thank you for your feedback. Danyasmi. அடுத்தது SM113 Shravan. Shravan, did you speak ma already? I don't think so, yeah. Shravan and SM114 Shraddha. I think they are siblings. Are you there, Shravan, Shraddha? Adiyan, Shravan. Yes, Shravan. Your feedback? Good to see video. Very good. I learned things that I didn't learn before and all about Ramayana, Mahabharatam and the Devas and Asuras thing. And it was very great to learn it. Very nice. So you have been attending the class like this in Swarupam all the time. That's nice. Thanks. Yes. Thank you. Shraddha? Yes, ma'am. Adiyan Shraddha. நான் வந்து இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்டோரிஸ்லாம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறீங்க. லைக் இட்ஸ் அ டபுள் அண்டர்ஸ்டாண்டிங், நல்லா வந்து புரியுறது. அண்ட் அது இந்த ஹோம்ஒர்க்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எங்களுக்கு பண்ணுறதுக்கு. இட்ஸ் லைக் செக்கிங் அவர் செல்ஃப்ஸ் இஃப் வி நோ த ஸ்டோரி ஆர் நாட். ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். Very good, very good. And you all have been submitting the homework so promptly. Congratulations on that. And very neatly also done. Romba sandosham. Thank you. Adiyan Dhanyasmi. Adiyan Dhanyasmi. Thank you, Dhanyasmi. Thank you. Special thanks. Video la vaango koindagala please. Ungala paakonu aasaiya irukku. SM115 Tavish and Satvik 115 116. I think they are brothers. Are you there, ma? Adiyan. நான் வந்து அந்த அந்த செஷன் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அப்போ வந்து என்னோட சம்பிரதாயம் பத்தி நான் நிறைய கத்துக்கொண்டேன். ஆமா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நம்ம நிறைய கத்துக்கொண்டோம். லைக் எஸ்பெஷலி அந்த திதிஸ் நட்சத்திரம்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. முன்னாடிலாம் பல விஷயங்கள் நமக்கு தெரியல. We would also like your blessings in our learning our sampradayam better. Yes. Could you repeat again? You went on mute. Satvik? Okay, fine. We could see you. That was good. Thank you. Then Hiranmayi and Bhargavan. SM117 118. Are you there, ma'am? Adiyan, Hiranmayi. Adiyan. Hiranmayi. Video on Jayashree Sudarshana. Jayashree Sudarshana. Adiyan, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், கத்துக்கிறதுக்கு எழுதுறதுக்கு. எனக்கு ஹோம்ஒர்க்ஸும் ரொம்ப ஈஸியா இருந்தது எழுதுறதுக்கும். அதுக்கப்புறமா நான் படித்தேன் நிறையா அந்த ஸ்டோரியிலேருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த தாயார் நேம்ஸ்லாம் நிறையா கத்துட்டேன். பெருமாள்தான் நிறைய தேசிக சோஸ்திரம் அதெல்லாம் நான் கத்துட்டேன். அதனால எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது, சந்தோஷமா இருந்தது.
ரொம்ப சந்தோஷம். இந்த கதைகளை போய் யார்கிட்டயாவது நீ சொன்னதுண்டா? நான் வந்து பாட்டி கிட்ட சொல்லிருக்கேன் நிறைய கதைங்க. வெரி குட். பாட்டி என்ன சொன்னா? பாட்டி வந்து நீ இன்னும் நிறைய கத்துக்கணும்னு சொன்னா. வெரி குட் வெரி குட். தேங்க் யூ மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். தன்யாஸ்மி அடியேன். தன்யாஸ்மிமா. பார்கவன் brother? அடியேன். Bhargavan, is he your brother? Yes, அடியேன். So Bhargavan is there? அடியேன். அடியேன் Bhargavan, Swami? அடியேன். ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா. எனக்கு இந்த நீங்க சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் அந்த இது பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா புரிஞ்சுது. பெருமாளை பத்தி நிறைய கத்துட்டேன். வெரி குட். இந்த கிளாஸ் இருக்குன்னா வரத்துக்கு வரலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்ததா? Did you feel that you should log in if it is a Sampradaya Manjari session, or did you feel like okay இருக்கு போறோம் அப்படின்னு நினைச்சிரா, இல்ல இன்ட்ரெஸ்டா ஆஹா இருக்கு போலாம் ஹாப்பியா போலாம் அப்படின்னு தோணிதா? Interest. Okay, kids, again, Adian would like to put a disclaimer. You don't have to be technically right and good always. You can share a very, very realistic feedback. So no problem. Okay. If you give a realistic feedback, it helps us also improve. So please share whatever you feel. Right? Thank you, Kanna. So you liked coming, is it, Bhargavan? Adian, Danyasmi. Santosham. Aditadu Vinata, SM119. Vinata, are you there? Is not there. SM 120 and 121. Adiyan, Vinata, va? Yes, Adiyan. Yes, ma'am. Yeah. I like the storytelling sessions a lot. I learned the nakshatrams, Dashatara Jayantis, and Tayar's names, and I really enjoyed it. Okay, very nice. Thank you, ma. Thank you, and thank you for submitting all the homeworks. Very nice. Thank you, Danyasmi. Next, Adiyan, SM 120 and 121, Raghuvira Parjanya, the brothers. Are you there, Raghuvira and Parjanya? Parjanya is writing exam, so he will not attend this. No problem, Raghuvira. You can give your. Okay. I am thankful to be a part of Sampradaya Manjari, and many things like to be humble and never insult anybody, not to be praised. And when I wake up, I chant Hari, and before sleeping, I also chant Madhava. And before any exam, I chant Akshaya Namaha. Oh, very good, very good, excellent. Thank you, Raghuvira. So you're putting into practice. You have learned. That's wonderful. Very nice. SM 123, Arun. Aditya Arun, are you there? SM 1. Adiyan. Adiyan, எனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா நிறைய வேல்யூபிள் பிராக்டிசஸ், நிறைய புதுசா பேர்ஸ், இந்த மாதிரி நிறைய புதுசா கத்துக்க முடியுது. ஆக்சுவலா நான் வந்து இன்ஃபேக்ட் மெயினா ஜாயின் பண்ணதே இந்த கதை கேட்கறதுக்கு தான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ், ரொம்ப சந்தோஷம். இந்த கதையை மத்தவங்க சொல்றது உண்டா? கிளாஸ்ல கத்துக்க என் பாட்டிட்ட சில சமயம் சொல்லுவேன், இல்ல பாட்டியாவே வந்து கேட்பா. ஓ, வெரி குட், வெரி குட். இருக்கும் கதை, அதனால எல்லாரும் வந்துருவா. ஓ, வெரி குட், ரொம்ப சந்தோஷமா. தேங்க் யூ ஆதித்யா, வெரி நைஸ். அடியன் தன்யோஸ்மி. Adiyan, Danyasmi. SM 124 KR and SM 125 KR Abhinava. So Aditya and Abhinava, I think they are brothers. Are you there? Adiyan. Adiyan. இந்த கிளாஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கதையெல்லாம் நல்லா சுவாரஸ்யமா இருந்துச்சு. அப்புறம்
இந்த ஸ்டோரிஸோட மாரல்ஸ் எல்லாம் they help to shape my path into a good way. எல்லாம் நல்ல மேனர்ஸோட அந்த மாரல்ஸ் எல்லாம் புரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையை வந்து நல்லா நடத்தணும்னு நான் கத்துட்டேன். Very, very nice. So morals are path paving for you. That's wonderful. Thank you. So this was Aditya or Abhinava ma? Aditya. Okay. Abhinava edavadhu feedback solrana? Adiyan Jay Shri Sudarshana. Sudarshana. எனக்கு இந்த சம்பிரதாய மஞ்சரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டோரிஸ் வேல்யூஸ் அந்த மாரல் என்னோட ரொம்ப நல்லா இருக்கும். அது என்ன ஒரு குட் பாத்ல லீட் பண்ணும். அப்புறம் இந்த தித்திஸ் நட்சத்திரம்ஸ்லாம் எனக்கு சம்பிரதாய மஞ்சரி அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த சம்பிரதாய மஞ்சரி அட்டன் பண்றதுக்கு எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலதான் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Okay, இந்த ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் ரொம்ப இலாபரேட்டரா சொல்லுங்க. Okay, stories values la pidichirka. You say you follow that also as your life's path like your brother. Very nice. So ella nammaloda shastrangal periyava kaamcha vali. So great that you people are following it. Very, very happy to know that. Thank you ma. Thank you Abhinava. Adiyan Dhanyasmi. Next SM 126 Archita Vijay Kumar. Are you there? I think she's not there. Next 27 Shri Vikram. Are you there? Shri Vikram? Also not there again. Not there. Okay. SM 128 Sarang. Sarang, are you there? Sorry, sir. Ready. Jai Shri Sudarshan. No feedback? Jai I Shri learned Sudarshan. many things after joining this program, Sampradaya Manjari. The value sessions were very enriching, and the stories had morals that I never knew. But after the stories, I understood what the purpose was of the morals. Okay, that's nice. So, do you put it into practice? What you've learned? Yeah. Okay, that's great. Thank you, ma. Dhanyasmi Shri Vikram. Next is this was Sarah. Thank you, Sarah. Next SM 129 Sudarshan. Adiyan, Yes. Jai Shri Sudarshana. Jai Shri Sudarshana. I feel that this class was really enjoyable and very informative. It taught us lots of morals from the stories. I learned lot of morals from the stories. It was very motivative, and the activities were very fun, and it helped us understand the concept of like dharma and other spiritual acts. Thank you. Great. Thank you, Sudarshan. Thank you so much. Next is SM 130 Ananta Shri. Again, Adiyan would request all of you to come on video, please. If you could come on video, we would really. Ananta Shri. Adiyan. Jai Shri Sudarshana ma. எனக்கு பிடிச்சிருந்தது சம்பிரதாய மஞ்சரி கிளாஸ். எனக்கு கதை சொல்றேன், அது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க தமிழ்ல சொல்றச்ச எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது. வெரி குட். அதுக்கப்புறம் ஆழ்வார படிக்க வச்சு அது எனக்கு ரிவிஷன் மாதிரி இருந்தது. ஏன்னா பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அந்த ஆழ்வார் பாட்டு கூட பாடி அதானே?
அது எனக்கு ஆழ்வார் பாட்டு தெரியாது, நட்சத்திர பாட்டு தான் பாடினேன். நட்சத்திர பாட்டு பாடிது. நட்சத்திர படிச்சேன், அதுவும் பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ ஃபார் கமிங் ஆன் வீடியோ ஸ்பெஷலி. ஓகே, தன்யாஸ்மிமா. Next SM 131 Vishnuvaradhan. Are you there? அடியன் போக மாட்டேங்கிறது. கேக்குறதுமா? ஜெயஜெயஸ்ரீ சுதர்ஷனா. சம்பிரதாய மந்திரி ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ்ல ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் எல்லாமே ஃபாலோ பண்றேன். நட்சத்திரம் எல்லாமே வந்து ஆழ்வார்கள் நட்சத்திரம் எல்லாமே எனக்கு வந்து தெரியும். வெரி குட். எல்லாம் பை ஹார்ட் பண்ணிட்டியா? வெரி குட், எக்ஸலென்ட், கீப் இட் அப். தன்யாஸ்மிமா, வெரி நைஸ், தேங்க் யூ ஃபார் கமிங் ஆன் வீடியோ. அடுத்தது SM 1 Aditi Balaji. Aditi, are you there? Jay Sudarshana. The Sampradaya Manjari sessions, they've all taught me a lot of new things, like the Arvar names. I only knew a few Arvars, and then after the sessions, I knew almost all the Arvars memorized. And then I learned a lot of morals from the stories. But then my favorite moral from the stories was the first one, which was always be humble, because it tells us that it's not Perumal's help. We can't without Perumal. Perumal is the one who helped us do it. Without Perumal, we probably wouldn't have done it. And a lot of things I learned new, like the Tithis and the Arvar Nakshatrams. And when we watch the video in English, because of some glitches, and sometimes it glitches, so I don't, because then some words I can't hear it. So when you explain it again in Tamil, it's more clear for me, so I understand those bits I couldn't hear. Okay, that's great. Very nice. Thank you for your feedback, ma. And wonderful submission of assignments also. So that also I would like to appreciate here. In fact, many of you have been so sincere and prompt in giving the assignments. So congratulations to all of you on that. Thank you, ma. Thank you, Aditi. Danyasmi. Next, Arian. SM 133 Shriya Ravi. Are you there? Adiyan Jayjayashree Sudarshana. I feel like this program has helped me a lot in my knowledge of all of this, and it's also been there are also many stories which I haven't heard before, and one of the stories, the story about self-praise and insulting others, that was very new to me because I didn't know that before, and I could actually relate sometimes, because when for some reason somebody in our class is self-praising themselves or insulting themselves, I can actually I think back at the story sometimes, and but then I feel like the only downside of this Sampradaya Manjari class was that it's in the night, so I'm actually quite tired when it starts already, because it's 8 o'clock when it starts for us. So that's the only disclaimer. Okay. Danyasmi for your feedback, and thank you for coming on video. Very nice. SM 130, are you there?
அடியேன் அடியேன் எஸ். இந்த சம்பிரதாய மஞ்சரி ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஐ லேர்ன்ட் a lot of new things. எனக்கு வந்து இந்த ஸ்டோரிஸ்லாம் எப்படி என்னோட டெய்லி டூயிங்ஸ் எல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுது. and then I got to improve what I do in my daily life. இந்த இதுக்கு முன்னாடி கோவிந்தா கோவிந்தா சொல்றது, அதுக்கப்புறம் மாதவா மாதவா. சோ அது வந்து it has improved taught me a lot of things, and I get to understand that all the stories and know the moral of the story and not do the same mistake. Very nice. Very nice, Bhargav. Thank you so much for your feedback. Ariyan. Next, we'll have SM 135 Samakhya. அனியன், நான் வந்து ஸ்ரீநிதி SM 111. அப்ப நான் வீடியோ ஆன் பண்ணேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க ஸ்ரீநிதி. அனியன் ஜெகேஷ். இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருந்தது. நிறைய விஷயம் கத்துண்டோம். நிறைய விஷயம் வந்து பார்கவ் சொன்ன மாதிரி நம்மளுடைய மிஸ்டேக்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. நிறைய விஷயம் இன்னும் கத்துக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டையும் வளர்க்க முடியும். That's so nice. Thank you so much. Thank you, Srinidhi. Now we'll have SM 135 Samakhya. அடியேன் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. ஓவராலா அந்த செஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூ செஷன், இந்த ஸ்டோரி எஸ்பெஷலி ஏன் எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா, இந்த அனிமேஷன்லாம் ரொம்ப அழகா காமிச்சு நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எஸ்பெஷலி இந்த தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு நன்னா அது ஸ்டோரியை இன்னும் நன்னா புரிய வைக்கிறது. பிளஸ் நீங்க அந்த சொன்ன நம்ம சம்பிரதாயத்துல யூஸ் பண்ண பரிபாஷையோட சொல்றது, எனக்கு இந்த எக்ஸ்பிரஷனோட சொல்றது எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் கேட்கணும், இன்னும் கொஞ்சம் அந்த இன்னும் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த சின்ன விஷயம் இந்த வேல்யூ செக்ஷன்ல வந்து கை கூப்பிடுறதுன்னா அது எல்லா பாவங்கள்லாம் போயிடும். அந்த ஒரு சின்ன இது பண்ணாலே ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்குன்னு இந்த மாடியூல்ல நான் கத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த இன்ஃபோ பேஸ் லேர்னிங்ல ஜியோகிராபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அந்த செஷன் போது விஷுவலா காமிச்சது எனக்கு அது நல்லா புரிஞ்சுது. அந்த எங்க திவ்ய தேசம்லாம் இருக்கு அப்படின்னு நல்லா புரிஞ்சுது. ஸோ அந்த அர்த்த மாடியூல்ல அந்த மாதிரி விஷுவலா காமிக்கிறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் டு. இந்த பெருமாள் நாமங்கள்லாம் சாண்ட் பண்ணது அது ரொம்ப ஹேண்டியா இருக்கு. ஒரு பிரச்சனத்துல இருந்தா டக்குன்னு அது மெமரைஸ் பண்ணிட்டு அது டக்குன்னு ஞாபகம் வரத்துக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம நீங்க தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தேவரீ என்று நீங்க சொல்றீங்க, அது வந்து அப்படி பேசணும்னு கூட நான் கத்துருக்கேன். ஸோ ஓவராலா இந்த செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால அடுத்த மாடியூல்ல இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டோரி செஷன்லாம் லாங்கரா இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸ்டோரி செஷன் அதுக்கப்புறமா நைட் டைமா இருந்தா பரவாயில்லையா, லாங்கரா இருந்தா ஆல்ரெடி a bit. ஆமா, கொஞ்சம் லைக் ஐ திங்க் அரௌண்ட் 8 அப்போ இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா சான்ஸ்கிரிட் கிளாஸ் உடனே அட்டென்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டோரி செஷன்லாம் லாங்கரா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஸ்டோரிஸ்ல அந்த அஞ்சலி வைபவத்துல குருரத்ன கோஷம் இருந்து கோட் பண்ணது, இந்த ஸ்லோகம் இருந்தெல்லாம் அதுல இருந்து வியாக்கியானம் மாதிரி சொல்லது, அது வந்து எனக்கு நல்லா புரியுது. ஸோ நீங்க அந்த ஸ்டோரிஸ் வந்து கோட் பண்ண அப்புறம்
இந்த ஸ்லோகம்ல இருந்து கூட எல்லாம் இவ்வளவு கத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். அடியன் ஓவரால் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சமுதாயத்துல தெரிஞ்சுக்கணும். பிளஸ் நான் இந்த ஸ்டோரிஸ்லாம் நான் டெய்லி காத்தால ஹரி ஹரி சொல்லுவேன், தூங்குறதுக்கு முன்னாடி மாதவாவும் சொல்லுவேன். ஸோ ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அடியன் தன்யாஸ். Thank you. Thank you, Samikya. Thank you for coming. And SM 136, Anutam, are you there? Anutam? 6 Anutam irkelama. I think he's not there. Are you there? அடியன் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. Yes. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அடியன். பிகாஸ் நான் வந்து லாட் ஆஃப் ஸ்டஃப் லைக் இந்த நட்சத்திரம்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணி அதெல்லாம் கத்துண்டு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. And also in the stories and values sessions la வந்து the various morals it gave, like there was a very important life lesson. So அதெல்லாம் கத்துண்டது இந்த daily in the chant என்னெல்லாம் நாமெல்லாம் chant பண்றது, I feel like it had a very positive impact on me again to say like it has made me a better person. And நல்ல எனக்கு சம்பிரதாயத்துல I think ஈடுபாடு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு I feel like that. So I want to continue attending these classes. That's so nice to hear. ரொம்ப சந்தோஷம். அதுதான் வேணும், சம்பிரதாயத்துல ருச்சி இருக்கணும், வளரணும். That was the motive. Thank you for this feedback, ma. Very nice. Thank you so much. Dhanyasmi, ma. Okay. Sir 137, Srihari Srinivasan, are you there? Adiyan. Not there. Are you there? Adiyan. Jai Sudarshana. இந்த செஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. எனக்கு இன்னும் நம்ம சம்பிரதாய பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு ஆழ்வார்கள் பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நல்ல ஒரு சான்ஸா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணது. ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். So hope you are practicing all the chanting names and all. Yes, Adiyan. Very nice to know. Thank you, Srihari. Next, SM 138, Sridhar. SM 138, Sridhar, are you there? I think he's not there. SM 139, Vedant. Jai Shri Sudarshana. Jai Shri Sudarshana. Is this Sridhar? Yes. Yes. Yeah. Tell me, Sridhar. செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. லாக்டவுன்லயும் ரொம்ப நல்ல என்கேஜ்மெண்டா இருந்தது இது. அப்புறம் தமிழ் அண்ட் சன்ஸ்கிருத், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் இந்த அதே ஸ்டோரியை சொன்னதும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் எனக்கு அந்த நட்சத்திரமோட அந்த செஷன் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அதுல எப்படி இந்த ஜெயந்தி எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான்னு அதுல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தா. அப்புறம் ஸ்லைட்ஸ் எல்லாமும் நல்லா ஸ்லைட்ஸ் இருக்கிறதுனால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. Very nice. So முதல் ஸ்டோரி நினைக்கிறேன். அதுல அந்த சுப்ரதீகன் விபாவசோத் ரொம்ப நல்லா சொல்லிருந்தேன். எப்படி அவள்லாம் யானை ஆமையா இருக்கிறதையும் நல்லா சந்தியாவந்தனம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் தான் சண்டை போட வருவாங்க. Okay, nice. Thank you. So இந்த கதைகள்லாம் உண்டா? நீங்க சொல்லுவீங்களா மத்தவர்கிட்ட போய் கதைகள்லாம்? ஆமா. கத்துட்ட கதையை do you tell others? ஆமா. Okay, very nice. Thank you, Sridhar. அடுத்தது SM 139, Vedant. Adiyan. Jai Shri Sudarshana. Adiyan. I found this Sampradaya Manjari class very helpful. First of all, the stories that we learned was very useful, and it was also very engaging. As I would even tell the story after the class finishes. I'll tell it to my sister, and she will also be amazed by the moral value that was in the story. And then second, the assignments was quite easy for me to do, and I could refer to the slides as well if I had any doubt. But the only thing that I wished was the assignments for older kids. We could go research on our own and find out how to do the questions. Yes. Don't worry, we'll give you research-based homework also. Very nice. Thank you for this feedback. Thank you. Thank you, ma.
Jai Shri Sudarshana. Okay. Shiraja. Shiraja, are you there? Ariel? This was a great initiative to improve the knowledge of Sampradayam to kids. And I like the stories and value session. It helped me change my mindset and my thinking about things and the morals really help, and I use them in everyday life. Then, for the values, the Hari, chanting Hari, and then Madhava, without என்ன அறியாமலே அது வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் என் மேல இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. சூப்பர். வந்து அந்த அஞ்சலி வைபவம் பத்தி I was really shocked that even if you didn't mean to do அஞ்சலி கைகூப்பல் even if you didn't mean to do it, it will still have an effect on you அப்படின்னு வந்து it was really shocking. So and since it is in the lockdown, we had a lot of we had very productive sessions, so I enjoyed it a lot. Very nice, very nice. Thank you, ma. Thank you so much for your feedback, Shiraja, and thanks for coming on video too. Next is SM141, Shreyas Ravi. Shreyas, are you there? Adiyan Jai Shri Sudarshana. Adiyan Jai Shri Sudarshana. One thing I liked about this session was that, like Shreya said, actually I didn't know many of the stories. Like these are like just the small side stories in the bigger epics. Like in Mahabharata, there's the small the self-praise and insult, and what is the greatest strength story. Yeah. I also like the valuable practices because it helps to inculcate the values in the small children when they are young itself. So, and even for the older children, it's still they can learn something from it. Like I didn't know that there's something for repairing sour friendships. I just learned that now. Okay. And the info-based learning was also very interesting. I like the way that it was being taught. Same for these guest lectures also. And I like the Panchangam especially. I like the way how he explained it. Very nice. So I like the Sampradaya Manjari very much. Very nice, very nice. Thank you, ma. Thank you so much for your feedback. Yeah, thank you, Shreyas, Kanyasmi. Next is Adi. 143, Vasudha. I think we're starting with the smaller kids now. So, Vasudha, என்ன உனக்கு சம்பிரதாய மந்திரி கிளாஸ் வரதுக்கு பிடிக்குமா வசுதா? இஸ் வசுதா தேர்? பிடிக்குமா? ஏன் பிடிக்குமா? உனக்கு ஏன் வரதுக்கு பிடிக்குமா? ஆனா எனக்கு வந்து அதுல வந்து எனக்கு அந்த பஞ்சாங்கம் ஒழுங்கா புரியல. ஆனா வந்து எல்லாத்துலயும் பிடிச்சிருந்தது ஒழுங்கா. அப்படியா? வெரி குட். Nice to see you on video. Danyasmi. So sweet. Next is SM144, Abhinava. Abhinava, are you there? Abhinava? இல்லைன்னு நினைக்கிறேன். Next SM145, Shrinika. Again, 142. ஆமா சாரி விட்டு போச்சு. 142, Shubhang. Yes, please share your feedback, Shubhang. Again. Yes, Shubhang. Yeah. The Sampradari. We're not able to hear you, ma.
Again, Shubhang, we are not able to hear you. Again, And, sorry, I have dropped. Is this Sridika? Sridika, one nimisham, huh? I'll just take you after this. Yeah. Again, Shubhang? are you able to hear me now? Yes. No, yes. Yeah. Okay. Again, I'm very proud to have been part of this. I like the way we were taught life values in relation to mythological stories, and it gave importance to how we must inculcate the life values in our own life also, and how important the stories are to us. I also learning about the panchangams and tithis and nakshatrams of the alvars. I had not got a chance to learn all this earlier, and it was nice to have learned this in this way. Very nice. Very nice. Great, Shubhang. Nice to hear your feedback. Thank you so much, ma. Dhanyasmi. Next, Sridika. Again, Sridika பேசுறேன். Sridika, அப்ப வீடியோல வந்தேலமா? வீடியோல வாங்கோ. வீடியோல வந்தேன். வெரி குட். சொல்லுமா, உனக்கு பிடிக்குமா சம்பிரதாய மஞ்சரி? பிடிக்கும். ஏன் பிடிக்குமா? ஏன்னா இந்த ஸ்டோரி இங்கிலீஷ்ல சொல்றீங்க, தமிழ்ல சொல்றீங்க, ரெண்டு லாங்குவேஜ்லயும் பிடிச்சிருக்கு. அதான். அப்புறம் இந்த தாயார் திருநாமம்லாம் சொல்றீங்க. தூங்குற போது என் ஹரி ஹரின்னு சொல்லணும்னு சொல்றீங்க. தூங்குற போது மாதவா மாதவான்னு சொல்ல. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. எனக்காக ஒரு நாள் வந்து ஹயக்ரீவ ஸ்டோரி சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேனே. கண்டிப்பா நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஒரு நாள் ஹயக்ரீவ ஸ்டோரி செஷன் வச்சுக்கலாம். Thank you. ரொம்ப அழகா ஃபீட்பேக் கொடுத்தீங்க. Adiyan, Dhanyasmi. Very nice. Okay. Next. Kiran, SM146. Are you there? Kiran? I think he's not there. SM150. Akshara. Akshara Praveen. Are you there, ma? Yes, Sudarshana. Sudarshana Akshara. Video la vaakana. Yaar idu? Akshara va. Kiran. Yes, dear. Tell me. சொல்லுமா கிரண், சொல்லு. சம்பிரதாய மந்திரி பிடிச்சிருக்கா கிரண்க்கு? How you liking, say? I'm liking the stories and I'm loving the things and the Panchayutas and the Paras and the monks and the Shastakam and the more. Very nice. So do you chant these names that you learned during the class? Yeah. You do? So what do you chant before going to bed? Govinda. Before going to bed? Govinda. All that you chant. Very nice. King. Very nice, Kiran. Yeah. You forgetting? Pundrikakshaya Namaha. Very good. You say Pundrikakshaya Namaha also. That's so nice, so sweet. Continue saying these names. Very nice to see you on video. Thank you, ma. Thank you, Kiran. Dhanyavad. Very nice. Then SM150 Akshara. 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 Adiyan Akshara. Video la mama. Akshara, please come on video. Mama. கேக்குறதா? சரி போனா போறது, நீ பேசிடு. பிச்சிருக்கா? தெரியும். அப்படியா? வெரி நைஸ். சமுத்திரம் உட்காந்துப்பியா நீ?
Huh? அப்படியா? வெரி குட். நிறைய சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். வெரி நைஸ். தேங்க்யூ அக்ஷரா. தேங்க்யூ கடமா. Adiyan Dhanyasmi. Very nice. Next is SM 154 Sarasija. Sarasija வரலாமா? drawing எனக்கு assignmentல நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் லைட்டா பிடிச்சிருக்கு. அதனால எனக்கு drawing தான் நல்லா அசைன்மெண்ட்க்கு ரங்கநாத் தாயாருக்கும் அது விபீஷன் என் திருவேங்கடோட எனக்கு அது சொல்லிட்டு நான் பிராக்டிஸ்ல பண்ணிட்டே இருப்பேன். அதே தன்யாசி அடியன் வெரி நைஸ். வீடியோல வரலையா சரசிஜா? வந்தாரு அடியன். வீடியோல வந்தேன். வந்தியா? எனக்கு தெரியவே இல்லையேம்மா. தெரியலையா? தெரியலையே. குட்டீஸ் எல்லாரும் வீடியோல பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கே. சரி போடா போறது. நெக்ஸ்ட் செஷன்ல பாப்போம் வீடியோல. ஓகே. நெக்ஸ்ட் SM 155 ஸ்ரீனிவாச ராகவன். Please come on video. At least the smaller kids, we would definitely like to have all of you on video. Srinivasa Raghavan, I think he's not there. I think Meghna is also not there. They had said that they're leaving. Next is SM 157 Prahlada Vardhan. Can you come on video, ma? அடியன் Vardhan. Prahlada Vardhan. Video on பண்ணிக்கோமா. ஐயோ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணியாச்சா? எனக்கு தான் தெரிய மாட்டேங்குறீங்க. Now I can see. Yes. Yeah. So, do you like Sampradaya Manjari? I like the classes. I like the stories the most. Value. I learn a lot of values. Info-based learning. I learned to teach. Very nice. You learned all of this by heart, did you? 12 months in Tamil and I learned Alvas and Dashavatar. Okay. Very good, very good. So இதெல்லாம் by heart கத்துட்டியாமா? by heart நான் கத்துட்டேன். நெக்ஸ்ட் செஷனுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் செஷனுக்கு. அப்படியா? வெரி குட். ரொம்ப சந்தோஷம். Thank you Prahlad. Very nice. Dhanyasmi, Jai Shri Sudarshana. With this, we have taken the feedback of all the kids. Jai Shri Sudarshana. Romba sandosham. It's very, very heartening to know that all of you really liked the session, enjoyed and had something to take away from it. And also that you people are looking forward for the next session. அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நீங்க கத்துக்கிறதுனால உங்களுக்கு லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். You will always feel protected, cared for and confident. So great that you are a part of this program. And also you're getting to learn Sanskrit. In the first module, you're learning that also. That will continue to the second module. You will also get to learn stotrams. You will also get to learn Tamil and Prabandhams also. So stay for the entire year with the same sincerity and interest, and it will do you a lot of good. எல்லாரும் அமோகமா க்ஷேமமா இருப்பேன். பெருமாள் நன்னா அனுகிரகிப்பார். ஆச்சாரியாள்லாம் நன்னா அனுகிரகம் பண்ணுவா உங்களுக்குலாம். You all are the best children. Okay, so cheers to all of you. Jai Shri Sudarshana. Adiyan. Anything else to be said, Adiyan? Partha Swami?
ஸோ இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுடுங்க குழந்தைகளா. அடுத்த வாரத்துக்குள்ள try to finish all the backlog of homeworks so that you can be eligible for the certificate that will be transferred to you for completion of stories values module. Okay, so homework பண்றது again is for your own benefit. If you do the homework you learn it better, so please do. அதுதான். Next class of stories values will be after maybe 1 or 2 modules. Each module has a duration of about 2 months. So the next module that we are going to start with from next week is Stotra Santai class, and Sanskrit will also run in parallel. So that is the plan. Thank you everybody for attending the session. ரெஜிஸ்டர் பண்ணிடவா பண்ணாதவா எல்லாரும் வந்தவாளுக்கெல்லாம் கிருத்தஜ்ஞத்தை தெரிவிக்கிறோம். உங்களுடைய உற்சாகமும் ஊக்குவிப்பும் தான் குழந்தைகள் எல்லாம் இவ்வளவு தூரம் மோட்டிவேட் பண்றது, அடியோங்களையும் மோட்டிவேட் பண்றது. So thank you for being here all the time and encouraging us. தன்யாஸ்மி. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷன. அடியேன் ரொம்ப தன்யாஸ்மி. அடியேன் க்ஷமிக்கணும், தெலுங்கு உபன்யாசம் அந்த நடுவில் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அடியேன் அதான் குழந்தைகளுக்குலாம் ஒரு சின்ன விஞ்ஞாபனம். சம்பிரதாய மந்திரி பேரண்ட்ஸ் ஒரு நிமிஷம். Again, for both kids as well as parents, it's been a great journey. So we all thanks Srimati Prabha Shainesh one more time for this wonderful lively 2.5 months for us. Actually, சம்பிரதாய மஞ்சரியோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு என்னன்னா, அந்த குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறோம்னா, it's easy to just forget whatever that has happened in the last 2 months. அப்படியே ஒரு வாரம் விட்டுரும், அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. இப்போ நிறைய கிட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்த கிட்ஸ் எல்லாருமே வந்து they may not be part of the next Stotra classes because that's something they already learnt. So என்னன்னா, it's easy to basically forget about whatever we learnt. Maybe the stories part will remain with us, but not the nakshatrams or the tithis and all the other things. So Sampradaya Manjariyoda main the focus, the objective என்னன்னா, the kids, everybody, the parents and the kids should know, they might know, we would like to re-emphasize the same thing. It's not about how much you know in Sampradaya Manjari, it's about how well you know what you know. ஸோ எல்லா மாடியூலும் தெரிஞ்சுக்கணும். இப்போ 10 ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த ஒரு ஸ்டோரி ரொம்ப நன்னா தெரிஞ்சிருக்காங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதனால Adiyan's request for all those kids will be, we will definitely meet in between next month before the module 2 of Sampradaya Manjari story session. We will meet more often than any other modules, but please make sure you memorize everything and you practice everything whatever you have learned, because it's been the only way we could actually, whatever the feedback that you have given, இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்கேன், நான் அவ்வளோ கற்றுண்டேன், எல்லாமே வந்து it will actually add value for the person who has taught you only if you start practicing. நம்ம ஒரு விஷயம் வந்து எவ்வளோ நன்னா நமக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்துருக்கா, ஒரு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்துருக்காருன்றது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா, அது நம்ம அனுஷ்டானத்தில் வரும்போது தான் தெரியும். அந்த அனுஷ்டானம் வந்து வேரிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒரு கிட்ஸுக்கு அனுஷ்டானம்ன்றது இப்போ கார்த்தால ஹரிஹரி சொல்றது, மாதவா சொல்றது, வாசுதேவாச்சார் சுவாமியோட உபன்யாசத்தில் சொல்றது, all these things is what basically அனுஷ்டானம்ஸ்ல அதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு நிஜமாவே இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ஆழ்வார் பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, you should memorize all of these things. So what is important is how well you know what you have learned in all these 2.5 months. So we would expect every kid to actually memorize, not just the registered kids. There are some kids who have been so disciplined, even though they have not registered, they have attended each and every session. So you would request all those kids to memorize each and every module. You have the classrooms. If you don't know anything, you can always go back and actually look at those slides. If you don't know something, the classrooms will have it. The videos are also there for your help. So please make sure by the time we meet in 1 month's time, you memorize everything that is being taught. Is it something doable? Shall we take a yes from all the kids who are registered, not registered? Can I have a say of yes on the screens?
Only one. So மீதி பேர்லாம் யாரும் இல்லையா? Actually, you can also unmute and say, that's also fine. So when we meet in 1 month's time for the Sampradaya Manjari module recap and also a short story session, it would be good for everybody to basically come on video and say these things, whatever the questions that are asked, without basically looking at the text. Yeah. So thank you so much. And we really enjoyed as much as the kids enjoyed. So it's been a wonderful journey. And it's a privilege basically to be working with these kids. So thank you so much, and thanks especially to all the parents who have been a pillar of support basically. And if there are few questions, so we are happy to take the questions if you have any now. I will enable the Q&A. Just please press the question. Q&A session has started. Adiyan Swami, Dhanyasmi. The program ரொம்ப both for kids and adults ரொம்ப enjoy பண்ணினோம். But non-registered students க்கு வந்து இந்த classroom folders access கிடைக்குமா Swami? Again, the problem for us is it's not about access. What we can possibly do is once the module is finished, maybe we can give access to non-registered kids. Sure. In the time it become very difficult for us to know who is registered. இல்ல சிரமமா இருந்தா I understand. I'm just asking. எனக்கு வந்து மேபி நான் தான் மிஸ் அவுட் பண்ணிட்டேனோ தெரியலையோங்கிறதுக்காக கேட்டேன் சுவாமி. உங்களுக்கு எது சிரமம் இல்லையோ not given to registered non-registered kids. But once the module is completed, maybe we can look at providing options for non-registered kids. That should be fine, I guess. Dhanyasmi Swami. ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ல வந்து ரொம்ப that's one thing I think all of us as a family understood. அதாவது எப்படி நமக்கு தெரிஞ்சதை யாருக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம ஷேர் பண்ணுறதுங்கிறது was one important aspect that we learned from this. So thank you so much, Adiyan. And it's been a pleasure actually, Bhagyu. If anybody has any questions, please press the question and feel free to ask. It can be anything about the program, future programs, future dates. One thing we would like to share, there are a lot of questions which keeps coming on the chat window is, shall we have something similar for adults? This is a repeated question which came even at the time of the launch of the program. We actually thought the best way to learn for adults would be the Upanyasams and the Kalakshepam routes. We are extremely glad to share that we have close to 250 Bhagavatas actually attending Kalakshepams, and there are more because of time differences are not able to attend but listen to the videos. We have close to 500 Bhagavatas who are actually part of the Kalakshepam groups. So, which I think is a very good journey in terms of learning the Sampradayam, but at the same time, we thought it's actually very important to know the Moolam. எதுவுமே ஒரு நித்யான சந்தானங்கள் கூட சுவாமியோட உபன்யாசம், I mean, it's been a divine experience. I would kindly request each and every one of you to be present on Friday 7 o'clock for that உபன்யாசம். அது வந்து அவ்வளோ சிம்பிளா சுவாமி வந்து அந்த அர்த்தத்தோட சாதிக்கிறது வந்து அது எல்லாருக்குமே புரியும். அந்த திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்பதான் முதல் பாசுரம் முடிஞ்சிருக்கு. திருப்பாவை எத்தனை பேர் கேட்டாலும் சலிக்காது. பகவத் விஷயம் எல்லாமே அப்படிதான். திருப்பாவை இஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல். பட் இது எல்லாமே அந்த மூலத்தையும் தெரிஞ்சுட்டு நம்ம அனுபவிச்சோம்னா இன்னுமே ஆக்சுவலா ஆச்சரியமா இருக்கும். ஸோ தென் வி தாட் there is so much of demand for adults program. We are actually working on a structure also for adults. So just please wait for some time. Definitely within the next 2 months, hopefully we'll be able to come up with a multi-year structure for adults also, similar to Sampradaya Manjari. So it will definitely happen. Just please wait for 1 month or so. Ready? வேற யாருக்காவது ஏதாவது questions இருக்கா?
Q&A session is over. அடியன் வேற ஒன்றும் இல்லைன்னு தோன்றது அடியன். தன்யோஸ்மி. It's been a wonderful last 2 months actually. We enjoyed as much as the kids enjoyed, as much as Devri enjoyed. It's the adults actually, we enjoyed the way the kids enjoy. Seeing the way kids enjoy, it's actually an enjoyment for us. So that's what the kids have provided us for the last 2 months. So we look forward to more of that over the next few months as well. So amazing. It is participate பண்றது is just amazing. Wonderful to have the kids participate and actually energize us to get involved in Kaikare more. Absolutely. Super. And the kind of questions they can think we can't even comprehend. So that's again. Adiyan, Danyos Median, Uttarawaikro Adiyan. And for those who are actually looking for next module will be the Stotra sessions for both module 1 and 2. So we will actually announce the details in terms of the date and time. We have heard the feedbacks in terms of timing being a bit late for Singapore kids. So we would assure you the next one will start slightly earlier than the stories mode. Adiyan, the news. Adiyan, Dasan Adiyan, Uttarawaikro Adiyan.